Hi friends. So நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன்ஸ். ஸோ பிஃபோர் வீடியோஸை நம்ம என்னென்ன பார்த்தோம், வாட் இஸ் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு பார்த்தோம். பவுன்சிங் பேக் ஆஃப் லைட் அப்படின்றது எனக்கு என்னது ரிஃப்ளெக்ஷன். இந்த ரிஃப்ளெக்ஷன் நடக்கணும்னா எனக்கு ஒரு பாலிஷ் சர்ஃபேஸ் தேவைப்படுது. நெக்ஸ்ட்டு வந்து டேர்ம்ஸ் என்னென்ன ரிலேட்டட் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன், அதே மாதிரி லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன்ஸ் எல்லாமே எக்ஸாம்பிள்ஸோடு பார்த்தோம். கரெக்டாக இல்லையா? ஓகே, நவ் வி ஆர் கோயிங் டு சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன்ஸ். நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன்ஸ். ஓகே, கவனிங்க, டைப்ஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன்ஸ். இப்போது இந்த ரிஃப்ளெக்ஷன் எதை பொறுத்து இருக்குது சார் அப்படின்னா பாலிஷ்டு சர்ஃபேஸ் பொறுத்து இருக்குது. எனக்கு எவ்வளோக்கு எவ்வளோ எனக்கு ஸ்மூத் அண்ட் ஷைனியாக இருக்கோ, எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்மூத் அண்ட் ஷைனியாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ எனக்கு ரிஃப்ளெக்ஷன்ஸ் வந்து எப்படி இருக்கும், கிளியராக இருக்கும். ரிஃப்ளெக்ஷன்ஸ் எப்படி இருக்கும், ரொம்ப கிளியராக இருக்கும். ஓகேவா? ஸோ எனக்கு ரிஃப்ளெக்ஷன் அப்படின்றது எதை பொறுத்து இருக்குது, இட் ஆல்வேஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் த நேச்சர் ஆஃப் சர்ஃபேஸ். நேச்சர் ஆஃப் சர்ஃபேஸ் எனக்கு சப்போஸ் எனக்கு ரஃப் சர்ஃபேஸ் அப்படின்னா எனக்கு அந்த அளவுக்கு ரிஃப்ளெக்ஷன் வந்து எனக்கு என்ன ஆகாது, கிளியராக இருக்காது. ஸோ ரஃப் சர்ஃபேஸ்னால் எனக்கு ரிஃப்ளெக்ஷனு எனக்கு என்ன ஆகாது, கிளியர். ஓகே, நாட் கிளியர். ஸோ கிளியராக இருக்காது. இதே எனக்கு பாலிஷ்டு சர்ஃபேஸ் ஸ்மூத் அண்ட் ஷைனியாக இருக்குன்னா அந்த இடத்துல ரிஃப்ளெக்ஷன் அப்படின்றது எனக்கு என்ன ஆகும், கிளியராக நடக்கும். சரிங்களா? சரி, என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன்ஸ் இருக்குது சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ். ஒன்று பார்த்திங்க அப்படின்னா ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன், அனதர் பார்த்திங்கன்னா irregular ரிஃப்ளெக்ஷன். ஒன்று ரெகுலர், another one is what, irregular reflection. ஸோ ஒன்று வந்து ரெகுலர், another one is irregular reflection. இந்த 2 டைப்ஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன்ஸ் தான் நம்மக்கிட்ட இருக்குது. சரியா? இப்போ கவனிங்க, இந்த ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னா எனக்கு இந்த ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு எனக்கு லைன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேரலெல்லாம் வரும். லைன்ஸ் எனக்கு எப்படி இருக்கும், பேரலல். ஃபஸ்ட்டு பாயிண்ட் நான் வச்சுக்கோங்க, லைன்ஸ் எனக்கு பேரலாக இருக்கும். செகண்ட் பாயிண்ட் எனக்கு இட் ஒபேஸ் லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். இட் ஒபேஸ் வாட், லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். இட் ஒபேஸ் லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு லைன்ஸ் எனக்கு பேரலாக இருக்கும். செகண்ட் ஒன் இட் ஒபேஸ் லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். மூணாவது பார்த்திங்கன்னா எனக்கு இமேஜ் அப்படின்றது கிளியராக இருக்கும். இமேஜ் அப்படின்றது எனக்கு என்ன இருக்கும், கிளியராக இருக்கும். இப்போது இந்த ஃபஸ்ட்டு நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, அதை அப்படியே நான் உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறேன் டயக்ராமில். சரிங்களா? இப்போ பாருங்கள், இப்போது எனக்கு ஃபஸ்ட்டு எப்படி இருக்கும், லைன்ஸ் இஸ் பேரலல். ஓகேவா? இதுதான் எனக்கு அந்த ஸ்மூத் சர்ஃபேஸ் வச்சுக்கோங்க, பாலிஷ்டு சர்ஃபேஸ். உங்களுக்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா க்ளீன் வாட்டர் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். க்ளீன் வாட்டர், கிளியர் வாட்டர், இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். க்ளீன் வாட்டர், மேக்ஸிமம் க்ளீன் வாட்டர். ஓகேவா? ஆர் மிரர், ஸ்மூத் அண்ட் ஷைனி மிரர். ஷைனி மிரர் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் எக்ஸாம்பிள்ஸ்க்கு. இப்போ பாருங்கள், இப்போ இந்த க்ளியர் வாட்டரே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, க்ளீன் வாட்டர் இருக்குது என்கிட்ட. இப்போ இதுதான் இந்த சர்ஃபேஸுக்கு எனக்கு இதுதான் நார்மல், நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், மிரர் இது அந்த சர்ஃபேஸை வரைஞ்சிட்டேன். எனக்கு லைன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா பட்டு ரிஃப்ளெக்ட், பட்டு ரிஃப்ளெக்ட், சரி, ஃபால் ரிஃப்ளெக்ட், ஃபால் ரிஃப்ளெக்ட், ஃபால் ரிஃப்ளெக்ட், ஃபால் ரிஃப்ளெக்ட், ஃபால் ரிஃப்ளெக்ட். ஸோ இப்போ எனக்கு ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் அண்ட் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷனை ஒபே பண்ணுறனால எனக்கு என்ன சார் பெனிஃபிட் அப்படின்னா எனக்கு இமேஜ் ஆல்வேஸ் வில் பி கிளியர். இந்த இமேஜ் எனக்கு எப்படி இருக்கும், ரொம்ப ரொம்ப கிளியராக இருக்கும். இமேஜ் வந்து எனக்கு என்ன இருக்கும், மெயின் ரீசனே இமேஜ் எனக்கு என்ன இருக்கும், கிளியராக இருக்கும். நோ பிளர் அப்படின்ற விஷயமே இருக்காது. ஸோ இமேஜ் எனக்கு கிளியராக இருக்கும் வென் இட் ஒபேஸ் லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். அதே மாதிரி எனக்கு பேரல் லைன்ஸ் எனக்கு ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா புரிஞ்சுதுங்களா? ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா எல்லா ரிஃப்ளெக்டட் ரேஸும் எனக்கு என்ன இருக்கும், ரொம்பவே பேரலாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஒரு பீம் ஆஃப் லைட் எனக்கு ஒரு ஸ்மூத் சர்ஃபேஸில் படும்போது எனக்கு பேரலாக லைட்ஸ் எனக்கு வெளியே வந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் எனக்கு என்னது, ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன். இங்கே பாருங்கள், இந்த இமேஜஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தெரியும். இந்த தண்ணி எப்படி தெரியுது பார்த்தீங்களா, இந்த மவுண்டெயின், இந்த மாதிரி எனக்கு லைன்ஸ் எப்பவுமே என்ன இருக்கும், பேரலாக இருக்கும். புரிஞ்சுதுங்களா? அந்த செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா
irregular reflection. Second one பார்த்தீங்கன்னா என்னது irregular reflection. இந்த irregular reflection அப்படியே ஆப்போசிட். ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன், parallel லைன்ஸ்னு சொன்னேன்னா இங்கே நாட் parallel, அதாவது இன்க்ளைண்டாக இருக்கும். எப்படி இருக்கும், இன்க்ளைண்டு. செகண்ட் என்னன்னு சொன்னேன், இட் ஒபேஸ் லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் சொன்னேன். இட் டஸ் நாட் ஒபேஸ் லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். does not obey laws of reflection. And third point என்ன சொன்னேன், அதே மாதிரி அது வந்து எப்படி இருக்கும், இமேஜ் எனக்கு கிளியராக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இமேஜ் பிளர் ஆகும். இங்கே இமேஜ் என்ன ஆகும், எனக்கு பிளர்ராக இருக்கும், நாட் கிளியர். கரெக்ட் பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள், த இமேஜ் வில் பி நாட் கிளியராகவே இருக்காது. இமேஜ் என்ன ஆகாது, எனக்கு கிளியராக இருக்காது. சரியா, சரி, இதோட அப்படியே நம்ம இதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுவோம். இங்கே பாருங்கள், இப்போ இது ஒரு ரஃப் சர்ஃபேஸ் எடுத்துக்கினேன் அப்படின்னா இப்படி இருக்க ரஃப் சர்ஃபேஸ். இந்த ரஃப் சர்ஃபேஸ் எனக்கு ரிஃப்ளெக்ஷன் நடக்கும்போது எனக்கு லைன்ஸ் பேரலாக வராமல் இன்க்ளைண்டாக வரும். லைன்ஸ் எனக்கு பேரலாக வராமல் எப்படி வரும், இன்க்ளைண்டாக. அங்கங்கே லைட் எனக்கு என்ன ஆகும், டைவர்ஜ் ஆகும். அங்கங்கே லைட் எனக்கு என்ன ஆகும், டைவர்ஜ் ஆகும். டைவர்ஜ் மீன் நத்திங் பட் டிஃப்யூஸ் ஆகும். லைட் என்ன ஆகும், எனக்கு டிஃப்யூஸ், லைட் டிஃப்யூசஸ். ஓகேவா. ஸோ அதே மாதிரி இந்த ரிஃப்ளெக்டட் ரேஸோட ஆங்கிள்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரிஃப்ளெக்டட் ஆங்கிள்ஸோட ரேஸ் வந்து எனக்கு என்ன இருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த எல்லா விஷயங்களும் இது நடக்கும். இது இப்படி நடந்தது அப்படின்னா இதுதான் எனக்கு என்னது, இர்ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன். ஸோ இதோட ரிசல்ட்ஸ் என்ன எப்படி சார் அப்படின்னா, இமேஜ் எனக்கு என்ன இருக்கும், ரொம்பவே பிளர்ராக இருக்கும், நாட் கிளியராகவே இருக்காது. சரிங்களா. இதுதான் இதோட இது. ஸோ இதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த வாலு, அன்க்ளீன்டு வாட்டர், இந்த மாதிரி வந்து எக்ஸாம்பிள்ஸ் நிறைய நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா. ஸோ எங்கே லைட் எனக்கு அந்த இடத்துல டிஃப்யூஸ் ஆகுதோ அந்த இடத்துல எனக்கு இர்ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன்ஸ். ஓகேவா. அதே மாதிரி இட் டஸ் நாட் ஒபே லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். ஸோ இதுதான். ஸோ இந்த நெக்ஸ்ட் வீடியோ நம்ம எதை பற்றி பார்ப்போம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் பீம்ஸ் ஆஃப் லைட்டும், அதே மாதிரி எனக்கு ஏன் லைட்டை நம்ம பீம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த இதுவை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென், bye bye, thank you.